So Kana, அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா trigonometric ratios of 0 degree and 90 degree. So 0 degree எப்படின்னா எப்படி இருக்கும்? So இங்க ஒரு right angle triangle place பண்ணிருக்காங்க. ஓகேவா? So இதுல angle A இது வந்து நமக்கு ஒரு particular angle. It might be 45 degree or 30 degree. ஏதோ ஒரு angle formation இருக்கு. கரெக்ட்டா? இப்போ இது 0 டிகிரிக்கு நம்ம கண்டுபிடிக்கணும்னா என்ன பண்ணனும்? இந்த ACன்ற இந்த லைன் இருக்குல்ல, this is one arm of the angle A. இது இன்னொரு arm ABன்ற இந்த லைன் வந்து this is another arm of the angle A. So இந்த ரெண்டு ரேஸ் தான் நமக்கு என்ன பண்ணுது? angle Aன்றத ஃபார்ம் பண்ணுது. So இந்த இடத்துல நம்ம நம்மளுடைய தீட்டாவை கன்சிடர் பண்றோம். அதாவது 0ன்ற ஆங்கிள் இந்த இடத்துல கன்சிடர் பண்றோம்னா என்ன ஆகணும்? ஸ்டெப் பை ஸ்டெப்பா நீங்க அப்படியே என்ன பண்ணணும்? இத 0 டிகிரிக்கு கொண்டு வரணும். அதான் உங்களுக்கு இங்க காமிச்சிருக்காங்க பாருங்க. ஸ்டெப் 1ல உங்களோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இங்க இருக்கு. அந்த ஹைபோட்டெனஸ் என்ன ஆகுது? அப்படியே பெண்ட் டவுன் பண்ணி டுவர்ட்ஸ் AB. அதாவது இந்த ஆங்கிள் 0வா இருக்கணும். கரெக்ட்டா? ஆங்கிள் 0 அப்படினா கிட்டத்தட்ட இந்த லைன் என்ன ஆகும்? it will lie on AB. இந்த ACன்ற இந்த லைன் என்ன ஆகும்? AB மேல லை ஆகும். கரெக்ட்டா? பாருங்க அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா அடுத்த ஸ்டெப்ல என்ன ஆகுது? கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே 0 டிகிரி கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஓகேவா? சோ 0 டிகிரின்றப்ப at last ஃபைனலா என்ன ஆகுது? AC அப்படின்றது அப்படியே இந்த AB மேலயே வந்து லை ஆகணும். சோ இந்த கொடுத்திருக்கிற லைன்ல நல்லா பாருங்க. உங்களுக்கு ABன்றது ஒரு சிங்கிள் லைனா வந்திருப்பா, அடுத்து ACன்றது டாட்டட் லைனா இருக்கும். ஓகேவா கண்ணா? சோ இந்த எக்ஸ்பிளனேஷன் மட்டும் புரியுதா? இப்ப நம்மளோட இதுக்கு போலாம் வாங்க. சோ இப்ப பாருங்க, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல நமக்கு என்ன ஆகணும்? இந்த இடத்துல 90 டிகிரி இருக்குன்னா இதுதான் நம்மளுடைய 0 டிகிரி கொண்டு வர வேண்டிய ஆங்கிள். அப்ப இந்த AC அப்படின்ற இந்த லைன் என்ன ஆகணும்? அப்படியே பெண்ட் டவுன் ஆகி அப்படியே நம்ம டில்ட் பண்ணி எங்க கொண்டு வந்துருவோம்? கிட்டத்தட்ட இது மேலேயே லை ஆகிற மாதிரி கொண்டு வந்துருவோம். கரெக்டா? சோ அப்ப இந்த இடத்துல நமக்கு இந்த BCன்ற லைன் இருக்குன்னு வெச்சுக்கோங்க. சோ இப்போ இந்த இடத்துல BCன்ற இந்த பேஸ் லைன் இருக்குது. கரெக்ட்டா இல்லையா? இந்த BCன்ற பேஸ் லைன் மேலயே என்ன ஆகும்? இந்த ACயும் லை ஆகும். என்னடா கண்ணா? ACயும் லை ஆகும். கரெக்ட்டா இல்லையா? சோ பாருங்க, இது வேற கலர்ல உங்களுக்கு டிஃபரன்ஷியேஷனுக்காக காமிக்கிறேன். சோ என்ன பண்ணலாம்? இப்படி. ஓகே? புரிஞ்சுதா? சோ இது மேல லை ஆகிடும். எதனால இப்படி மேலே லை ஆகுதுன்னு நான் சொல்றேன். பிகாஸ் இந்த இடத்துல நமக்கு ஆங்கிள் ஃபார்மேஷன் என்னவா இருக்கணும்? 0 டிகிரி. 0னா ஒண்ணுமே இல்ல, ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். ப்ரொட்ராக்டர் வச்சு பாக்குறப்ப உங்களுக்கு தெரியும். சோ அப்ப இப்ப எப்படி ஆயிடுச்சு? நம்மளோட ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கிட்டத்தட்ட லைனுக்கு மேல இருக்கக்கூடிய இன்னொரு லைன், அவ்வளவுதான். சோ இப்ப இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்ல நம்ம இந்த இடத்துல தான் அந்த தீட்டா 0 டிகிரின்றதை எடுக்கிறோம். கரெக்ட்டா இல்லையா? அப்ப தீட்டாவுக்கு ஸ்ட்ரெயிட் ஆப்போசிட்டா இருக்கக்கூடிய சைடு ஆப்போசிட் and then adjacent, ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ஸ்லாண்டிங் சைடு என்னது? ஹைபோட்டெனஸ். சோ நம்ம கன்சிடர் பண்ணிருக்கக்கூடிய ரைட் ஆங்கிள்ல நம்ம எடுக்கக்கூடிய தீட்டாவுக்கு இதுதான் ஆப்போசிட் சைடு, இது அட்ஜசன்ட் சைடு, இது ஹைபோட்டெனஸ். இதுல நீங்க தெளிவா இருக்கணும். ஓகேவா? சோ அப்ப எடுத்து எழுதிக்கலாமா? ஆப்போசிட் அப்படின்றது ABன்ற சைடு, அட்ஜசன்ட் அப்படின்றது இந்த சைடு BCன்ற சைடு, ஹைபோட்டெனஸ்ன்றது இந்த சைடு ACன்ற சைடு. சோ இந்த மூணு சைட்ஸ்லயும் தெளிவா இருந்துக்கோங்க. ஓகேவா? பிகாஸ் இங்க என்ன ஆகுது? 0 டிகிரின்றப்ப இந்த லைன்ஸ் வந்து ஓவர்லாப் ஆகும். ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லாப் ஆகி இருக்கும். சோ அதனால எந்தெந்த சைடு எது ஆப்போசிட் எது அட்ஜசன்ட்ன்றத இந்த மாதிரி தனியா எழுதி வச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்தது இப்ப நமக்கு 0 டிகிரின்றப்ப sin 0 கண்டுபிடிக்கலாமா? sin 0 என்னது? ஆப்போசிட் பை ஹைபோட்டெனஸ். ஆப்போசிட் பை ஹைபோட்டெனஸ். இப்போ இந்த இடத்துல பாருங்க, இந்த AC அப்படின்றது கிட்டத்தட்ட எதுக்கு ஈக்குவல்? BCக்கு ஈக்குவல். என்னடா கண்ணா? அந்த பாயிண்ட் நம்ம இங்க எழுதிக்கலாமா? AC அப்படின்ற இந்த சைடு 0 டிகிரினால என்ன ஆகுது? BC மேல ஓவர்லாப் ஆகி வரும். கரெக்ட்டா? சோ இந்த ACன்ற ஹைபோட்டெனஸ் சைடு அப்படியே BC மேல அட்ஜசன்ட் சைடு மேல ஓவர்லாப் ஆகுற மாதிரி வந்து லை ஆகும் 0 டிகிரி நம்ம எடுக்கிறதுனால. சோ அப்ப AC யோட வேல்யூ BC யோட வேல்யூ கிட்டத்தட்ட என்னன்னு எடுத்துக்கலாம்? நம்ம
ஒரே வேல்யூ எடுத்துக்கலாமா a அப்படின்ற ஒரே மாதிரி மெஷர்மென்ட் எடுத்துக்கலாமா ரொம்ப அப்ராக்ஸிமேட்டா சொல்லணும்னா ரொம்ப மைனட் சேஞ்சஸ் தான் இருக்கும் ஓகேவா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு 1 சென்டிமீட்டர்னா இது ஒரு 1.1 1.2 அப்படினு ரொம்ப சின்ன டிஃபரன்ஸ் தான் இருக்கும் சரியாடா கண்ணா சோ அதனால நம்ம என்ன பண்ணலாம் இந்த AC and BC நம்ம ஒரே மெஷர்மென்ட்டா எடுத்துக்கிறோம் a அப்படினு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கிறோம் சரியாடாமா ஓகே மேம் இன்னொரு சைடு மிஸ் ஆகுதே அப்படினு கேப்பீங்க கரெக்ட்டா AC இருக்கு BC இருக்கு இது ரெண்டும் ஓவர்லாப் ஆகுதுன்றீங்க அப்ப இந்த AB எங்க போச்சு மேம் இது காணாம போயிடுச்சு அப்படினா எக்ஸாக்ட்லி ரைட் இந்த ABன்ற ஒரு டிஸ்டன்ஸ் இல்லாம போய்டும் ஆமாவா இல்லையா இங்க நான் பாருங்க ஓவர்லாப் ஓவர்ரைட் பண்றேனா இந்த சைட இந்த ஹைட்ன்ற ஒரு விஷயமே கிடையாது this is nil இந்த height of the triangleன்றது இருக்காது ஏனா இப்படி ஸ்ட்ரைட்டா ரெண்டும் என்ன ஆயிடுது horizontal line ஆயிடுது அப்ப ஹைட்ன்ற ஒரு விஷயம் இங்க மிஸ் ஆகுது அப்ப AB சைடோட வேல்யூ நீங்க என்ன எடுக்கலாம் வெரி குட் கெஸ் 0 கரெக்ட்டா AB ன்ற சைடோட வேல்யூ என்னடாமா 0 ஏனா ஹைட்ன்ற ஒரு விஷயமே கிடையாது இந்த ஆங்கிள் 0 அப்படின்றப்ப இந்த ஹைபோட்டனஸ் லைன் அப்படியே இந்த பேஸ் லைன் மேல ஓவர்லாப் ஆவற மாதிரி வந்திருது சோ அப்ப ஹைட்ன்ற ஒரு விஷயம் இங்க absent சோ AB ன்ற இந்த ஆப்போசிட் சைடோட வேல்யூ 0 புரியுதா கண்ணா இது நம்ம sin 0 க்கு பார்த்துட்டு இருக்கோம் ரேஷியோ எதுக்கு பார்க்கறோம் 0 டிகிரிக்கு பார்க்கறோம் சரி சோ sin 0ன்றது ஆப்போசிட் பை ஹைபோட்டனஸ் ஆப்போசிட் ஓட வேல்யூ என்ன AB அப்ப AB பை ஹைபோட்டனஸ் என்னது AC AB by AC னா AB ஓட வேல்யூ நம்ம என்ன எடுத்து எழுதி இருக்கோம் 0 height is nil இதுக்கு நமக்கு 0 மெஷர்மென்ட் தான் சோ 0 by AC ஓட வேல்யூ என்ன எடுக்கறோம் a ன்னு சொல்லி அஸ்யூம் பண்றோம் என்னன்னு அஸ்யூம் பண்றோம் a ன்னு சொல்லி அஸ்யூம் பண்றோம் 0 by anything 0 by anything 0 நியூமரேட்டர்ல வந்துட்டா டினாமினேட்டர்ல என்ன நம்பர் வருது நீங்க கவலையே பட வேண்டாம் your answer will be 0 0 by any number or any value will be equal to 0 so sin 0 ஓட வேல்யூ என்னடா கண்ணா 0 அடுத்து என்ன பண்ணோம் cos 0 பார்க்கணும் என்னடா கண்ணா cos 0 பார்க்க போறோம் so cos 0 னா என்ன பண்ணனும் adjacent by hypotenuse என்னடா கண்ணா adjacent by hypotenuse adjacent side hypotenuse side நம்மளோட சைட்ஸ்ல என்னன்னு எழுதிக்கலாமா adjacent அப்படின்றது BC BC by hypotenuse ன்றது என்னது AC BC by AC equals என்ன வரும் நமக்கு BC ஓட வேல்யூ A ன்னு எடுத்துக்கறோம் ஏனா AC and BC are என்ன சொல்லி இருக்கோம் approximately same கொஞ்சம் தான் டிஃபரன்ஸ் வரும் ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லாப் ஆகிட்டதனால அந்த டிஸ்டன்ஸ் மெஷர்மென்ட் லெந்த் ஓட மெஷர்மென்ட் எப்படி இருக்கும் கொஞ்சம் தான் டிஃபர் ஆகும் ரொம்ப மைன்யூட் சேஞ்சஸ் சோ இது ரெண்டுமே A ன்னு எடுத்துக்கறோம் BC யும் A தான் AC ஓட வேல்யூ A தான் ஏனா ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லாப் ஆயிரும் புரியுதாடா கண்ணா so A by A அப்படினா என்னது when numerator and denominator are same what will be your answer 1 will be your answer so cos 0 ஓட வேல்யூ என்னடா கண்ணா 1 சரியாடா தங்கம் அடுத்து tan 0 க்கு போலாமா tan 0 அப்படினா என்னது opposite by adjacent opposite by adjacent opposite side AB adjacent side BC அப்ப AB by BC னா என்னது 0 by A 0 by A again என்னது 0 by any number is 0 so sin 0 tan 0 நமக்கு வேல்யூ என்ன 0 cos 0 ஓட வேல்யூ என்ன 1 புரிஞ்சுதாடா தங்கம் அடுத்து 90 டிகிரின்றது பார்க்கலாமா ஓகேமா so 90 டிகிரிக்கு again என்ன பண்றோம் அப்படினா இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கு வரும் சரியாடா தங்கம் so நம்மளோட 90 டிகிரி தீட்டா அப்படின்றது உடனே டிஃபால்ட்டா மேம் இங்க தான் 90 டிகிரி இருக்குல இத வச்சுனா அது கிடையாது கண்ணா இது பேசிக்கா நமக்கு டிஃபால்ட்டா இருக்கக்கூடிய ரைட் ஆங்கிள் ஃபார்மேஷன் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளுக்கான இது ஃபார்மேஷன் இந்த இடத்துல ஆங்கிள் ஃபார்ம் ஆகுது நம்ம என்ன பண்ணுவோம் தீட்டா will be considered on the other two angles ஓகேவா ஹைபோட்டனஸ்க்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்டா இருக்கிற இந்த ஆங்கிள்ல பார்க்காம நமக்கு என்னது இந்த A vertex and C vertex AC னா இதே நேம்னு கிடையாது இந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஆங்கிள்ல தான் தீட்டா கன்சிடர் பண்ணுவோம் சரியாடாமா சோ அப்ப நமக்கு இந்த இடத்துல தான் ஆங்கிள் கன்சிடர் பண்றோம் இப்போ என்ன பண்ண போறோம் நம்ம A கிட்ட தான் நம்மளோட ஆங்கிள் ஃபார்மேஷன் கன்சிடர் பண்ண போறோம் A கிட்ட அப்ப இது வந்து 90 டிகிரியா மாறணும் 90 டிகிரினால என்னது எக்ஸாக்ட்டா இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் பெர்பெண்டிகுலர் லைன் கரெக்ட்டா சோ இங்க இருக்கக்கூடிய இந்த டாட்டட் லைன் அதாவது இந்த ஹைபோட்டனஸ் எப்படி மாறணும் இப்படி ஸ்ட்ரெயிட்டா மாறணும் பேஸ் லைனுக்கு எப்படி மாறணும்
ஸ்ட்ரெயிட்டா எல் ஷேப்ல இந்த லைன் வரணும். இப்படி ஸ்லாண்டிங்கா இருக்கக்கூடிய லைன் எப்படி போக போகுது? இந்த ஸ்ட்ரெயிட் ஹைட்டுக்கு போக போகுது. ஓகேவா கண்ணா? புரியுதா என்ன சொல்றேன்னு? சோ பாருங்க, ஏசின்ற இந்த டாட்டர் லைன் அப்படியே பாருங்க, உள்ள கொஞ்சம் நோத்தி இருக்காங்களா, இங்க எகைன் இன்னும் கொஞ்சம் மூவ் ஆயிருக்கா, அதே மாதிரி இன்னும் கொஞ்சம் மூவ் ஆயிருக்கா, அப்படியே எங்க போய் முடியும் இந்த ஏசின்றது லைன்? இந்த பிசிய ஓவர்லாப் பண்ணி, ஏன்னா இந்த இடத்துல தானே ரைட் ஆங்கிள் ஃபார்மேஷன். புரியுதா? உங்களுடைய ஏசின்ற இந்த லைன், இந்த டாட்டட் லைன் தான் ஏசி. இந்த ஹைபோட்டனஸா இருக்கக்கூடிய இந்த ஸ்லாண்டிங் லைன் எப்படி மாறணும்? இந்த ஸ்லாண்டிங் லைன் ஒரு பெர்ஃபெக்ட் வெர்டிகல் லைனா மாறணும். எப்படி மாறணும்? வெர்டிகல் லைனா மாறணும். அதாவது ஏபின்ற இந்த பேஸ் லைனுக்கு, ஏபின்ற இந்த பேஸ் லைனுக்கு இந்த ஸ்லாண்டிங் லைன் எப்படி மாறிடணும்? உங்களுக்கு வெர்டிகல் லைனா, பெர்பெண்டிகுலர் லைனா மாறணும். இப்படி ஒரு ஸ்ட்ரெயிட் எல், ஓகேவா? இப்படி வரணும். அப்ப வருதுன்னா இங்க என்ன ஆகும்? இந்த பிசிய ஓவர்லாப் பண்ணி வரும். பிசி மேல ஓவர்லாப் ஆகி இந்த ஏசின்ற ஃபார்மேஷன் வரும். புரியுதா இல்லையா? சோ அப்ப இங்க பண்ணலாமா நம்ம அத? ஓகே, சோ பாருங்க, இந்த இடத்துல இந்த ஸ்லாண்டிங் லைன் இருக்கு. சோ இப்ப இந்த ஸ்லாண்டிங் லைன்ல நமக்கு என்னது? A C, இங்க B எடுத்துக்கலாம். ஓகே, ஆர் இப்படி கூட எடுத்துக்கலாம். இது B, இது வந்து A ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா கண்ணா? சோ இப்போ நமக்கு இங்க தீட்டா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? சோ திஸ் தீட்டா should be equal to 90 degree. அப்ப இந்த ஆங்கிள் தான் நமக்கு எப்படி ஆகணும்? இந்த ஏசின்ற லைன் நமக்கு என்னவா மாறணும்? ஒரு ஸ்ட்ரெயிட் பெர்பெண்டிகுலர் லைனா இப்படி மாறணும். சோ அப்ப என்ன ஆகும்? ஆல்ரெடி BC அப்படின்ற இந்த ஹைட், இந்த லைன் இருக்கு, பெர்பெண்டிகுலர் லைன். சோ இந்த பெர்பெண்டிகுலர் லைன் எதுக்கு இருக்கும்? ஏபின்ற இந்த பேஸ் லைனுக்கு இருக்கும். இது வந்து நமக்கு பெர்பெண்டிகுலர் லைன் ஹைட், இது வந்து என்னடாக்கனா பேஸ். கரெக்ட்டா? இப்போ இந்த ஸ்லாண்டிங் லைன் இருக்கு பாத்தீங்களா, உங்களோட ஹைபோட்டனஸ், இந்த இடத்துல நம்ம தீட்டா பாக்குறோம். சோ இந்த ஸ்லாண்டிங் லைன் தான் நமக்கு இப்போ எப்படி வரணும்? BC மேல ஓவர்லாப் ஆகி வரணும். ஆமாவா இல்லையா? ஏன்னா 90 டிகிரி ஃபார்மேஷன் அப்படின்னா அது என்னது? இப்படி எக்ஸாக்ட்டா ஒரு எல் ஷேப்ல வரணும், ஒரு டி ஷேப்ல வரணும், பெர்பெண்டிகுலரா இருக்கணும். சோ இதுல இருந்து உங்களால என்ன சொல்ல முடியும் சொல்லுங்க பார்க்கலாம். வெரி குட். பிசியும் ஏசியும் ஓவர்லாப் ஆகி வரதுனால they will be approximately same. அப்ப அது நம்ம எதுக்கு அஸ்யூம் பண்ணலாம்? A ன்னு சொல்லி ஒரு மெஷர்மென்ட்க்கு அஸ்யூம் பண்ணிரலாம். புரியுதா? பிசியும் ஏசியும் ஒண்ணு மேல ஒண்ணு ஓவர்லாப் ஆகுறதுனால நம்ம என்ன பண்ணலாம்? அத அப்ராக்சிமேட்டா சேமா தான் இருக்கும். என்ன கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா இருக்கலாம், அவ்வளவுதான். ஏசின்றது ஹைபோட்டனஸ்ன்றதுனால லாங்கஸ்ட் சைடுன்றதுனால கொஞ்சம் இதோட பெருசா இருக்கலாம். சோ அது வந்து நம்ம அப்ராக்சிமேட்டா ஒரே வேல்யூன்ற மாதிரி எடுப்போம். டெசிமல்ல தான் டிஃபரன்ஸ் வரும். சோ ஏ இப்போ இதுல எந்த டிஸ்டன்ஸ் நமக்கு நில் ஆகிடும், அதாவது இல்லாம போயிடும் அப்படின்னா இந்த ஏபின்ற ஒரு டிஸ்டன்ஸ் இருக்கு பாத்தியா? நான் சொல்றது புரியுதா? ஏல இருந்து சிக்கு கனெக்ட் ஆகுது பாத்தீங்களா? இந்த லைன், இந்த டிஸ்டன்ஸ் நில் ஆகிடும். புரியுதா தங்கம்? சோ ஏபி அப்படின்றது 0 ஆகிடும். இந்த ஏசின்ற லைன் ஸ்ட்ரெயிட்டா வந்துருது. கரெக்டா? ஏசின்றது ஸ்ட்ரெயிட்டா இருக்கு. ஆல்ரெடி நமக்கு இங்க பிசின்ற லைனும் இருக்கு. ஆமாவா இல்லையா? ஆல்ரெடி நமக்கு ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள் பிசின்றதும் இருக்கு. அப்ப இங்க பி ஏ ரெண்டுமே ஒரே வெர்டெக்ஸ் கிட்ட வந்துரும். அதே மாதிரி சி அப்படின்றது கொஞ்சம் எக்ஸ்டெண்டடா கூட இருக்கலாம். மொத்தத்துல உங்களுக்கு எல்லாமே ஒரு வெர்டிகல் லைனா வந்துருது. இந்த ஹாரிசான்டல் அப்படின்ற விஷயம் என்ன ஆயிடுது? காணாம போயிடும். 90 டிகிரியா மாறுறப்ப இந்த தீட்டா இங்க ஷிஃப்ட் ஆகுறப்ப இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆயிடுதுறாக்கனா இட் இஸ் நில். இந்த டிஸ்டன்ஸே இருக்காது, பேஸே இருக்காது. அப்ப ஏபின்ற வேல்யூ நீங்க என்னன்னு எடுத்துக்கலாம்? 0ன்னு எடுத்துக்கலாம். புரியுதாடாமா? அடுத்தது என்ன? நீங்க தீட்டாவை ஏல தான் பாக்குறீங்க. கரெக்டா? இது வந்து மூவ் ஆகிறதுக்கு முன்னாடி தீட்டான்றது என்னது? ஏங்கன்னா எது ஆப்போசிட் சைடு? பிசின்றது ஆப்போசிட் சைடு, BAன்றது adjacent side or ABன்றது adjacent side, ACன்றது hypotenuse. அதை எடுத்து எழுதிக்கலாமா? So A கிட்ட என்னோட angle consider பண்றப்ப which will be my opposite? BC is my opposite and AC is my hypotenuse. then என்னது? AB அப்படின்றது adjacent side. இத நோட்டீஸ் பண்ணிக்கலாமா? ஏன்னா நமக்கு once இது லைனா இப்படி மாறிட்டா 90 டிகிரிக்கு நம்ம இந்த கன்ஸ்ட்ரக்ஷனை நம்ம சேஞ்ச் பண்றப்ப ஏதோ ஆப்போசிட் சைடுன்னா நமக்கு பாக்குறது கஷ்டம். அதனால இதுக்கு சேஞ்ச் ஆகிறதுக்கு முன்னாடி, ஷிஃப்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஏதோ ஆப்போசிட் அட்ஜசன்ட்ன்றத பார்த்து வச்சுக்கோங்க. சரியாடா? சரி, நெக்ஸ்ட் என்னது? sin 90. what we are going to check? sin 90 opposite by hypotenuse
sin 90 னா ஆப்போசிட் என்ன BC, ஹைபோடெனஸ் என்ன AC. BC AC அப்படின்றது என்ன ஆகும் கிட்டத்தட்ட ஒரே வேல்யூன்றதுனால நம்ம ஒரே வேரியபிள் எடுத்துக்கிறோம். சோ A by A that is equal to 1. சோ sin 90 ஓட வேல்யூ 1, இங்க sin 0 ஓட வேல்யூ 0. cos 0 வேல்யூல தான் 1 கிடைக்கும். சரியா? சோ அது மாதிரி ரிலேட் பண்ணிக்கோங்க. ஃபைனலா எல்லாம் டெரிவேஷன் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு டேபிள் காமிப்போம். சோ அந்த டேபிள் வந்து நீங்க பை ஹார்ட் பண்ணிக்கணும். ஓகேவா? சோ அடுத்து cos 90 என்ன adjacent by hypotenuse. What is your adjacent side here? ரொம்ப ஈஸி டெரிவேஷன், கஷ்டம்லாம் கிடையாது. டெரிவேஷன் கேட்க மாட்டாங்க, உங்க அண்டர்ஸ்டாண்டிங்காக இத புரிஞ்சு படிக்கிறது நல்லது. புரியுதா? சோ AB by AC. அப்ப AB என்னன்னு கொடுத்திருக்கோம் நம்ம 0. ஏன்னா அந்த டிஸ்டன்ஸ்ன்ற ஒரு விஷயமே இருக்காது. இது 90 டிகிரியா போறப்ப வெர்டிகல் லைன் ஒன்னு தான் இருக்கும். அப்ப 0 by A, 0 by any number is 0. அடுத்தது tan 90 போலாமா? tan 90 என்னது opposite by adjacent. opposite by adjacent ன்றப்ப BC by AB. கரெக்ட்டா? BC ன்றது opposite side, AB ன்றது adjacent side. இங்க எழுதி இருக்கோம் பாருங்க. சோ opposite by adjacent ன்றப்ப A by 0. denominatorல 0 வந்தா என்னன்னு சொல்லுவோம் நம்ம அத not defined. உங்க numeratorல 0 இருக்குறப்ப you will write the answer as 0. இங்க பாருங்க, நீங்க 0 by A 0, இங்கேயும் 0 by A 0. அதே denominatorல 0 இருக்குறப்ப what is your answer? It is not defined. denominatorல 0 இருக்க முடியாது. ஓகேவா? சோ அப்ப அடுத்து என்ன பண்ணலாம்? இப்போ 0 கண்டுபிடிச்சாச்சு, 90 இந்த 3 basic trigonometric ratios கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இதுக்கெல்லாம் என்ன இருக்கும்? reciprocal ratios. cosecant 0, secant 0, cot 0. ஆமாவா இல்லையா? சோ அப்ப cosecant 0 னா என்ன பண்ணுவீங்க? இங்க 0 ன்னு இருக்காடக்கனா, சோ 0 by 1 இருக்குறதா அர்த்தம். இது 1 அப்படினா எல்லாமே ஃபிராக்ஷன்ல எழுதிக்கோங்க. உங்க ரெசிப்ரோக்கல் வேணும்ன்றதுக்காக நான் என்ன சொல்றேன்? ஃபிராக்ஷன்ல எழுதிக்கோங்க. அடுத்து 1 by 1. again இது என்னது 0 by 1. இங்க அதே மாதிரி எழுதிக்கலாமா? 1 by 1 ஃபிராக்ஷன் ஃபார்மட்ல எழுதுறேன். 0 by 1. அடுத்து என்னடாக்கனா இது not defined. ஆல்ரெடி வந்து not defined. இருந்தாலும் நம்ம வந்து A by 0 னே கூட எடுத்துக்கலாம் இது. ஓகேவா? சோ இப்போ அடுத்து என்ன பண்றோம்? இங்கேயும் cosecant 90, secant 90, cot 90 கண்டுபிடிக்கணும். கரெக்ட்டா? சோ இப்போ என்ன பண்ணலாம்? நம்ம எல்லாத்துக்கும் reciprocal ratio எழுதணும். 0 by 1 ன்றப்ப sin 0 னா cosecant 0 க்கு வரும். கரெக்ட்டா? சோ 0 by 1 ஓட reciprocal ratio என்ன? 1 by 0. again denominatorல 0 வந்ததனால it is not defined. very good. அடுத்து secant 0 க்கு போலாமா? cos 0 ஓட reciprocal. cos 0 னா என்ன வரும்? 1 by 1 தான். சோ again secant 0 நமக்கு என்னது 1 தான். அடுத்து tan 0 போலாமா? tan 0 என்ன இருக்கு? 0 by 1 ன்னு இருக்கு. சோ reciprocal போனோம்னா 1 by 0. அப்ப not defined. சோ இதுல ரெண்டு ரேஷியோ நமக்கு it is not defined. ஓகேவாடா கண்ணா? புரியுதா? சோ அடுத்து போலாமா? cosecant 90. cosecant 90 னா என்ன? sin 90 ஓட reciprocal. சோ அப்ப 1 by 1 னா 1 by 1 தான். again reciprocal. அப்ப ஆன்சர் 1 தான். அடுத்து cos 90 ஓட reciprocal தான் secant 90. சோ 0 by 1 ன்னு இருக்கும். அப்ப 1 by 0 னா என்னது? not defined. கண்ணு இது ரொம்ப ஈஸி. இது உட்கார்ந்து எக்ஸ்பிளைன் பண்றதை விட நீங்களா பண்ணிட்டீங்கன்னா இன்னும் பெட்டர். சரியா? சோ tan 90 னா என்னது? cot 90 ஓட reciprocal. அப்ப A by 0 ன்னு இருக்கு. அது 0 by A ன்னு மாறறப்ப 0 நியூமரேட்டருக்கு வந்துருது. அப்ப என்னது? 0. ஆன்சர் என்னடாக்கனா 0. புரிஞ்சுதா? சோ not defined னு பாத்தீங்கன்னா cosecant 0, cot 0 and secant 90. இது மூணுமே நமக்கு not defined அப்படினு வரும். ஏனா denominatorல 0. அத மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. 0 நியூமரேட்டர்ல வரப்ப ஆன்சர் என்ன? 0வே தான். சரியாடா கண்ணா? சோ இதுதான் உங்க புக்லயும் கொடுத்திருப்பாங்க. ஓகேவாமா? சோ 90 இங்க பாருங்க 0 ன்ற ரேஷியோஸ்க்கு கொடுத்திருக்காங்களா? tan 0 0, cot 0 என்னன்னு கொடுத்துட்டாங்க? not defined. secant 0 1 அப்படினா cosecant 0 என்னது? not defined. ஓகேவாடாமா? சோ அடுத்து பாருங்க 90 டிகிரிலயே அதே மாதிரி. ஓகே? சோ then this table, இந்த டேபிள்ல தான் நான் சொன்னேன். இப்போ 0 டிகிரி, 30, 60, 45 தனியா பார்த்திருப்போம். 0 கூட 90 பார்த்திருப்போம். சோ ஃபர்ஸ்ட் வீடியோல இது பார்த்திருப்பீங்க. தென் செகண்ட் வீடியோல இது ரெண்டும் பார்த்திருப்பீங்க. இது இப்ப தேர்ட் வீடியோல பாக்குறீங்க. சரியாடா கண்ணா? சோ இப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எக்ஸ்பிளனேஷன்ஸ் கொடுத்திருப்பேன். கண்ணா ரொம்ப ஈஸி. ஃபர்ஸ்ட் sin and cos ன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா இங்க பாருங்க அப்படியே இங்க 0 னா இங்க. அடுத்து 1 by 2 னா இங்க. 1 by root 2, 1 by இது இந்த ஆர்டர்ல போகுதுன்னா இதே நம்பர்ஸ் அப்படியே இந்த ஆர்டர்ல வரும். இதுதான் சைனுக்கும் காசுக்கும். அடுத்து cosecant க்கும் secant க்கும் அதே மாதிரி தான். not defined, to
2 root 2 இப்படி வருதுன்னா இங்க இப்படி வரும் not defined 2 root 2 2 by root 3 இப்படி போகும். So sin and cos ஒரு ஆர்டர்னா அப்படியே descending order மாதிரி இது ascendingல போகுது இது descendingல வருது அப்படியே வெச்சுக்கோங்க சரியா. So இது sin cos இப்படி வரும். cosecant secant நீங்க தனியா by heart பண்ணனும் இல்ல. once sin cos எழுதிட்டீங்கனாலே cosecant secant எழுதிர முடியும். சரியாடா தங்க reciprocal ratios தான். Then tan இருக்கு பாத்தீங்களா tan cot அந்த ஆர்டர் மாறும் சரியாடா கண்ணா tan cot உங்களுக்கு என்ன ஆகும் பாருங்க 0 1 by root 3 1 by 1 root 3 இப்படி வருது இது அப்படி இங்க வரும் 0 1 by root 3 1 root 3 so tan cot உங்களுக்கு இந்த ஆர்டர் மாதிரி வருது வரும் புரியுதாடா தங்க நான் என்ன சொல்றேன்னு so 0 1 by 2 1 by root 2 root 3 by 2 1 ன்னு சைனுக்கு எழுதுறீங்கன்னா அப்படியே இந்த முடியிற இடத்தை இங்க காஸ்க்கு எழுத ஆரம்பிங்க 1 இங்க இருக்கா அடுத்து என்ன root 3 by 2 வந்துச்சா அடுத்து என்ன 1 by root 2 அப்படியே இங்க என்ன இருக்கு 1 by 2 இங்க என்ன இருக்கு 0 so sin cos எழுதிட்டீங்க புரியுதா இப்ப சைனுக்கு இதோட ரெசிப்ரோக்கல் வேல்யூஸ் எழுதுறீங்கன்னா cosecant அப்ப cosecant இந்த ஆர்டர்ல எழுதுறீங்கன்னா secant என்ன பண்ணனும் இந்த ரிவர்ஸ் ஆர்டர்ல எழுதணும் சோ அதே மாதிரி tan க்கு என்ன பண்றீங்க tan க்கு 0 1 by root 3 1 root 3 not defined எழுதுறீங்கன்னா அப்படி என்ன பண்ணனும் not defined இது இப்படி எழுதுங்க 0 1 by root 3 1 root 3 not defined புரியுதா தங்க நான் என்ன சொல்றேன் இது காட்டுக்கு இது இந்த ஆர்டர்ல எழுதுறீங்கன்னா அப்படி ரிவர்ஸ் ஆர்டர்ல காட்டுக்கு எழுதணும் சோ sin cos cosecant secant tan and cot சரியாடா கண்ணா புரிஞ்சுதா ஓகேமா சோ எல்லாம் முடிஞ்சிருச்சு இனிமேட் எக்ஸாம்பிள் சம்ஸ் அண்ட் எக்ஸர்சைஸ் சம்ஸ் அப்கமிங் வீடியோஸ்ல பார்க்கலாம் ஓகேவா थैंक यू டா தங்கம்